இந்த வீடியோல யூசர் டிஃபைன்ட் அண்ட் ரெகர்சிவ் ஃபங்ஷன்னா என்னன்றது நம்ம ட்ரெயினர் சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல டெஃப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நார்மல் ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், லைக் டெஃப் அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் ஹோல் கோடுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒன்று கொடுப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இஃப் யூ நீடட், அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேரியபிள் நேம் வந்து உள்ளே கொடுப்பீங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அந்த எண்டில் கோலன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஃப் கீவேர்ட் கொடுத்து யூஸ் பண்ணுறத நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட்னு போட்டு போவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா லைக் டெஃப் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ மை அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். அண்ட் எனக்கு இந்த இடத்த வேரியபிள் நேம் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் எம்டி ப்ராக்கெட்டை நான் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் எனக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு வந்தால் போதும். ஸோ நான் கொடுக்குற என்னோட இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு ரன் போதும். ஃபைன், இப்போ பிரிண்ட் கொடுத்தாச்சு. பிரிண்ட் தான் கொடுத்தாச்சு மேம், இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா நோ. இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேலே என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோமோ அதை அகைன் கால் பேக் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கணும்னா அந்த டெஃபுக்கு நேராக தான் இருக்கணும். ஓகேவா? நமக்கு இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன, மை ஃபங்க்ஷன், கரெக்டாக? ஸோ மை அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த டெஃப் ஃபங்க்ஷனோட ஒர்க். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ சேம் யூசர் டெஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதில் பொறுத்தவரைனா எப்படி பிரிண்ட் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப், அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் நேம் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்குள்ள வேரியபிள் நேம் நான் என்ன போட்டுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் நேம் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸோ அந்த நேம் என்ன நேம் கொடுக்குறேனோ அதோட சேர்த்து எனக்கு இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ மீன் ஒரு சின்டாக்ஸ், ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு ஃப்ரேம் ஆகி அவுட்புட்டில் வரணும். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஏன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னா கொடுத்துருக்க வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வரணும், கனெக்டடாக வரக்கூடாது. அதனால இங்கே நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ கால் பேக் பண்ணணும் இல்லையா? ஸோ மை ஃபங்க்ஷன் அண்ட் தென் பைத்தான். ஸோ இந்த எத்தனை தடவை உங்களுக்கு என்ன எவ்வளோ அவுட்புட்டோட ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க. எத்தனை தடவை வேணாலும் இதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ கொடுத்துருக்க நாங்கள் ஸ்பேஸ் கொடுத்ததுனால எனக்கு இங்கே ஒரு வேர்டுக்கும் இங்கே ஸ்பேஸோட எனக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா லைக் சேம் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுற கான்செப்ட் தான். பட் இதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் பொறுத்தவரையும் உங்களுக்கு கொடுத்துருக்க மெயின் ப்ராப்ளமை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து சப் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் ஆகிறதா நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க ஒரு மேஜர் ப்ராப்ளமை ப்ரோக் டவுன் பண்ணி சப் ப்ராப்ளம்ஸாக கொடுக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பற்றி நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஃப் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ நான் ஃபேக்டோரியல் ஒர்க் பண்ண போகிறேன். லைக் ஃபேக்டோரியல்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் எப்படின்னா 5 into 4 into 3 into 2 into 1 அந்த மாதிரி கொடுப்போம்ல, லைக் இப்படி கொடுப்போம். சரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5 இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். 5 into 4 into 3 into 2 into 1 இந்த 1 வரையும் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா 10லேருந்து 10 into 9 into 8 into 7 into அதுலேருந்து 1 வரையும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி என்ன அவுட்புட் வருதோ அதுதான் இதுக்கும் வரும். ஓகேவா? இந்த பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் இங்கே ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன்.
ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் n உள்ள வேரியபிள் நேம் எனக்கு வேணும், அதனால் n கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, லைக் கொடுத்துருக்க கண்டிஷன் இது ஃபேக்டோரியல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது 0ஆவோ 1ஆவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 1 தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, லைக் n ஈக்குவல் டு 0 ஆர் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இது எனக்கு எப்படி அவுட்புட் வரணும்? ஸோ அவுட்புட் வர்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கண்டிஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆனிச்சுன்னா அவுட்புட் வந்து 1 வரணும் அப்படின்னு. இப்படி இல்லை அப்படின்னா, ஸோ இப்போ எல்ஸ் பார்ட் போயிடலாம். ரிட்டர்ன் n into factorial of n minus 1. ஸோ இது எப்படி மேம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சால்வ் பண்ணி வேணால் பாருங்கள். ஸோ இந்த என்னன்ற இருக்கிற இடத்துல ஏதாவது இன்புட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. லைக் 5 கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 minus 1 கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 minus 1னா 4 ஃபேக்டோரியல் ஆஃப் 4 கரெக்டாக? ஸோ இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓவராலாக இந்த கான்செப்ட் வந்து 5 ஃபேக்டோரியல்னா அந்த 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பேஸில் தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ அப்படிங்கும் போது ஆப்வியஸாக உங்களுக்கு இது கரெக்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு print of factorial of 5 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓ, ஒரு சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்துக்கிட்டேனா? ஓகே, இப்போ இதை டபுள் ஈக்குவல் டு கொடுக்குறேன். 1 செகண்ட். ஓகே, இது நான் நேராக கொடுக்கல. ஸோ அதனால தான் எனக்கு அவுட்புட் எதுவும் வரல. ஸோ எப்போவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நேராக கொடுக்கணும். வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ எனக்கு 5 ஃபேக்டரியோட வேல்யூ வந்து 120. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மெயினாக இருக்கிற ப்ராப்ளமை சின்ன சின்ன சப் ப்ராப்ளம்ஸாக உங்களுக்கு ப்ரோக் டவுன் பண்ணி அவுட்புட் கொடுக்குறதா இங்கே நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.